ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக வழக்கம் போல சூப்பரான ஒரு படத்த தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே நம்ம ஹீரோ தாங்க நல்ல புல்லட்ல சூப்பரா வந்துட்டு இருப்பாரு. இவர பத்தி தான் ஊருக்குள்ள நெறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. அதாவது டீ கடையில இருந்து ஆரம்பிச்சு டிராபிக் போலீஸ் வரைக்கும் இவர பத்தி தான் ஊருக்குள்ள பயங்கரமா பேச்சா இருக்கும். எல்லாரும் இவர் வந்தாருன்னா சல்யூட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாருமே மரியாதை குடுக்குறாங்களே, வந்தாலே சல்யூட் அடிக்கிறாங்க. எல்லாரும் இவர பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னா, இவர் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காரோ, அரசியல்வாதியோ அப்படி இப்படின்னு நினைச்சோம்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் ஒரு நார்மலான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஹிஸ்டரி டீச்சரா வொர்க் பண்றவரா தான் இருப்பாரு. இவருக்கு எதுக்காக இவ்ளோ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல படிக்கிற 2 பசங்க வந்து அவங்க 2 பேருக்குள்ள இந்த சார பத்தி பேசிப்பாங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்க, சார் வந்து கலெக்டர் ஆக வேண்டியது. அவர் கலெக்டர் ஆகல அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்கும்போது, அவர் மட்டும் கலெக்டர் ஆயிருந்தாருன்னா, அவர் ஒரே ஒரு கலெக்டர் தான் ஆகியிருக்க முடியும். இப்ப அவர் டீச்சரா இருந்தாருன்னா 50 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாருன்னா, அந்த 50 பசங்களையும் கலெக்டர் ஆக்க வாய்ப்பு இருக்கும்ல. அதனால தான் அவர் அப்படி பண்ணலையாம். அதான் அந்த சாருக்கு வந்து நம்ம நெறைய பேர் வந்து கலெக்டர் ஆக்கணும். ஒரு கலெக்டரோட இருந்துறக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் அவர் வந்து கலெக்டர் ஆகாம டீச்சரா வந்தாரு. அவரால அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க பேசிப்பாங்க. ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் முதற்கொண்டு ஜிம்முக்கு போற இடத்துல ஜிம் பாய்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஹீரோ பத்தி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ வந்து பயங்கரமா அவர பத்தி ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. சரி இப்ப கிளாஸ்க்கு வரார்ல, இந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாரு. அப்ப கிளாஸ்க்கு வந்து அவர் எப்படி கிளாஸ் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து கிளாஸ் வந்து நார்மலா டீச்சர்ஸ் இருக்க மாதிரி எடுக்க மாட்டாரு. ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு நிக்க வச்சு அந்த பையன் கிட்ட சும்மா பேச்சு பேசிட்டே இருப்பாரு. கிளாஸ்ல ஒரு பசங்க படிக்கிற அந்த மாதிரிலாம் பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு இந்த 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 லெசன் சம்பந்தமா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ கிளாஸ் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பசங்க வந்து நின்று கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பசங்க நின்று போர்டில் எழுதி போடுவாங்க. இன்னொரு பசங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவருக்கு எந்த வேலையுமே கிளாஸ்ல இருக்காது. இப்படி தான் அவர் கிளாஸ்ல பண்ணிட்டே இருப்பாரு. இதை வந்து மற்ற டீச்சர்ஸ்லாம் ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெச்எம் கிட்ட போயிட்டு இவர் எப்படியாவது பத்த வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி போய் போட்டு கொடுத்துருவாங்க. இவருக்கே தெரியாம கிளாஸ் நடக்கும்போது வந்து கவனிச்சலாம் சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுவாங்க. ஆனா சார் என்ன பண்ணுவாரு, அந்த மாதிரி நடக்கிறது இதெல்லாம் பண்றாருன்னு தெரியல. இது மாதிரி பண்ணாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும்ல. அதனால வெளியே ஒரு பையனை வேற நிக்க வச்சிருப்பாரு. யாராவது வந்தா சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஹெச்எம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்துட்டு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா போய் அந்த பையன் எல்லாரும் போய் உட்காந்துருவாங்க. இவர் பாடம் நடத்துற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இது மாதிரி பண்றதால இவர் பண்ற வேலையெல்லாம் யாருக்கும் தெரியாம போயிடும். வந்த ஹெச்எம் இவங்களை போட்டு மத்தவங்களை திட்டிட்டு அவர் நல்லா தான பாடம் நடத்திட்டு இருக்காரு. அவர் நல்ல பேர் எடுத்தா உங்களுக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இப்போ இவரோட உண்மையான குணம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரையும் பாத்தீங்கன்னா எடுபடி மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு பெருமையா வாழ்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்வார். அதாவது என்னன்னா, தனக்கு தானே இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கணும். சும்மாவா அதெல்லாம் அந்த இது வந்து நம்மளுக்கு கெத்து வேணும். அதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஊருக்குள்ள பரப்பி விட்டுருக்கேன். நான் கலெக்டர் ஆகாம இந்த மாதிரி 50 பிள்ளைங்க கிட்ட கலெக்டர் ஆவன்றத பரப்பி விடுறதோ இதெல்லாம் லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட தான் உண்மையை சொல்லிட்டு இருப்பாரு. விஷயம் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஃப்ரெண்டுக்கு வழியை எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இவரோட ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருக்கு வந்து பேங்க்ல அவங்க அப்பா வந்து பேங்க்ல வேலை செய்றவங்களா இருப்பாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் வைஃபா இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து கல்யாணமும் ஆகிருக்கும். மாடியில வந்து ஹீரோயின் வந்து இப்ப தூங்கிட்டு தான் இருப்பாங்க. வைஃப் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. கட்டில் மேல படுத்து உடனே என்ன பண்றாங்க, கையில கிடைக்கிற ஜாமான போட்டு கீழ தூக்கி போடும்போது பாத்தீங்கன்னா அவங்க முழிச்சுக்கிறாங்க. முழிச்ச உடனே என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் தான் கட்டில் மேல படுக்கணும், நீ கீழ படுக்கணும் அப்படின்னு ஒன்னு பாத்தீங்களா. அவங்களும் டக்குனு எந்திரிச்சு கீழ போய் படுத்துக்கிறாங்க. அதோட இவர் போய் கட்டில் மேல படுத்துப்பாரு. கூட பேசவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சோகமாவே இருப்பாங்க. எதுக்கு தான் இவ்ளோ சோகமா இருக்காங்க தெரியாது. அந்த அளவுக்கு ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமா இருப்பாங்க. ஹீரோயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து அவங்க ஒரே பொண்ணு தான். படிக்கிறதுல ரொம்ப பயங்கரமா நல்லா படிப்பாங்க. கிளாஸ்லயே டாப்பரே அவங்க மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ரகல அடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது லவ் அஃபேர் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படின்றதுனால இவங்க நிறைய ஃப்ரீடமும் இருந்தது. ஆனாலும் அவங்க லவ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. வீட்ல பார்த்தவர் தான் வந்து இந்த ஹீரோ மாப்பிள்ள இருக்கார்ல அவர் தான் ஊர்ல உள்ளவங்களே நம்ப வைக்கிறதுக்கு என்ன வேணா செய்வாரு. கட்டிக்க போற வீட்ல உள்ளவங்க என்ன வேணா அது மாதிரிலாம் சொல்லணும்ல. அந்த மாதிரி ஏக போகத்தை சொல்லி அவங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணிருப்பாரு. தான் பிடிச்சிருக்கு. ஹீரோ எப்படி ஓகே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்திருப்பாரு ஹீரோ. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து நிறைய மதிச்சிருப்பாரு. குழந்தைங்களோட ரொம்ப அன்பா பேசி பழகிருப்பாரு. அவங்க வீட்ல அதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு வந்துட்டு சரி அவர் இந்த மாதிரி தன்மையா இருக்காரு, ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே சொல்லிருப்பாங்க. பேசி எல்லாருக்கும் ஓகேவா இருக்கு. சரி பொண்ணு மாப்பிள்ளை தனியா பேச விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவர் பேசும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு காக்கா வலிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போ கடைசி எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப அதிர்ச்சியா கேட்பாரு. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு நேத்துக்கு முன்னாடி தானே, அது ஏங்க இப்போ போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூட நிறைய மண்ணெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. இது மண்ணு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, ஆமா அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய மண்ணு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே 2 பேருமே மாறி மாறி சிரிச்சுப்பாங்க. அதாவது ஹீரோயின் கிட்ட இந்த குறை இருக்கிறது வந்து அது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, அது எதுக்கு பெருசா எடுத்துக்கிறீங்க, நான் கூட சின்ன வயசுல அப்பலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேஷுவலா எடுத்துப்பாரு. சோ ஹீரோயினும் சிரிப்பாங்க அவரோட அந்த நடவடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஓகே எல்லாருக்கும் ஓகே வச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தடுத்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து இப்ப கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கல்யாணம் நல்ல ஆட்டம் பாட்டத்தோட பயங்கரமா சூப்பரா நடந்து முடியுது. ஹீரோ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காரு. நல்ல பாட்டு பாடி ஆட்டம் போட்டு நல்லா முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு புகுந்த வீட்டுக்கு அதாவது அவரோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கூட்டிட்டு வரணும். என்ன இவ்வளவு லேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரு. வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த மனக்குளத்திலே இருப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் வராத காக்கா வலிப்பு இன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு வந்திருக்கும். அது யாருமே அந்த ரூம்ல இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த காக்கா வலிப்பால. ஹீரோ பார்த்தா ஒரு மாதிரியாவே ஆயிடும். என்னன்னா பார்த்த உடனே இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா வீட்ல உள்ளவங்கள்ட்ட ஹீரோ வந்து சொல்லல. பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை சொல்லிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னாங்களா இல்லையான்ற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் தெரியல. ஹீரோ நம்மளுக்கு கொண்டு எதுவும் சொல்ல வேணான்ற மாதிரி இருக்காரு. ஆனா 10 வருஷமா வராது இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வந்து ஒரு வருத்தம் வந்திருக்கு. அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, ஒருவேளை அது அடிக்கடி வந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ கோவம் வருது. ஆனா ஹீரோயின் கிட்ட எதுவும் காட்டிக்காம இருக்காரு. சரி அவங்களும் அது சரியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க கார்ல. ஹீரோயின் வந்து நீ அப்படி தானே சொன்ன, இப்போ என்ன திடீர்னு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இத்தனால வந்துட்டு எதுவுமே இல்ல, நம்ம கேஷுவலா இருந்தா போனா வந்தா ஆனா இன்னைக்கு கல்யாணம் போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணேன். ஏகப்பட்ட வேலையா இருந்தது. காலையில இருந்து நின்னுட்டே இருப்பாங்க. அந்த போட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. சோ இதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோக்கு என்ன சொல்வாருன்னா, ஏதோ ரூம்குள்ள பெட்ரூம்குள்ள இது நடந்ததுனால யாருக்கும் தெரியல. இதே நம்ம ஸ்டேஜ்ல நிக்கும்போது இந்த மாதிரி உனக்கு வந்திருந்ததுன்னா என்ன சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, என் இமேஜ் என்ன ஆகுறது, நான் இமேஜ் எப்படி கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சாரு. இவருக்கு அதுல ரொம்ப கவனம் செலுத்துறாரு. அதுக்குன்னு நிறைய மெனக்கெடுறாரா. சோ இது வந்து அவரோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுவாரு. வீட்டுக்கு வந்தறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் சும்மா கூட அவர் தொட மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி இருக்காரு. அவங்க மேல கோவமாவே இருக்காரு. ஹீரோயினுக்கு என்ன வருத்தம் வந்ததுன்னா, அவரை பத்தி யோசிக்கிறாரு. நம்மள பத்தி யோசிக்கவே இப்ப நம்ம நல்லாக்கிட்டே நல்லா இருக்காரு அப்படின்னு அவங்க ஓகே சொன்னாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக தன்னை அப்படியே ஒதுக்குறாரு. எதுக்குன்னா அவருக்கு இமேஜ் தான் முக்கியம் அப்படின்றதுனால எங்கேயுமே ஹீரோயின் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. அவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேச கூட மாட்டேங்கிறாரு. ஒண்ணா கூட இது பண்ண மாட்டேங்கிறாரு. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அப்பா அம்மாவும் எவ்வளவு சொல்லுவாங்க, எங்கயாவது வெளிய கூட்டிட்டு போடா அப்படின்னும் போது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எங்கயாவது போலாம் தியேட்டர் போலாம் அப்படின்னா தியேட்டர்ல எனக்கு படம் பார்க்க பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஆனா அவரோட மனசுல என்ன நினைச்சுப்பாருன்னா, இப்ப நம்ம தியேட்டர் கூட்டிட்டு போறோம், வெளிய எங்கயாவது கூட்டிட்டு போறோம், அங்க இவளுக்கு காக்கா வலிப்பு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அங்கே இவளுக்கு இந்த மாதிரி இருக்கும், எல்லாரும் பார்த்துட்டாங்க ஒரு மாதிரி அவமானமா போயிடும், அங்க என் இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பாரு. அதனால ஹீரோயின் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாரு. வீட்லயே ஒரு பக்கமா வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் மனசு ரொம்பவே சங்கடமா இருக்கும். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தியேட்டர் போறது
எல்லா இடம் என்ஜாய் பண்றது அதே மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. நாள் போகுது. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நான் கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுது. உடனே மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா, கொண்டு போய் விட்டுட்டு வாப்பான்னு சொல்லும்போது, அதெல்லாம் விட முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. அவருக்குள்ள பயம் அது ஒண்ணு மட்டும் தான். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சரி நீங்க கூட வர வேண்டாம், வந்து பிக்கப் பண்ண நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, அது கல்யாண டைம்ல தனியா வந்த பெத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு அவங்க சொல்லுவாங்க. அதனால வர முடியாது, காரை புக் பண்ணி போ அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் கிளம்புறாரு. அப்ப அவங்க அம்மா அப்பாவே சத்தம் போடுறாங்க. உடனே அவங்க கிட்ட எரிஞ்சு வந்துட்டு வேக வேகமா கோவமா இப்ப ஸ்கூலுக்கு வருவாரு. இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பாரு. எப்பவுமே இவர் வந்துட்டு சரியா கிளாஸ்ல எடுக்க மாட்டாரு. சும்மா ஒரு பேர் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்காரு. அப்போ ஒரு பையன் படிக்கிற பையன் எந்திரிச்சு நிப்பா, ஏதோ ஒரு விஷயமா டவுட் கேட்பான். அது உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் எக்ஸாம்க்கு வராது உட்கார் அப்படின்னு அவன் கோவம் வந்துரும். அந்த பையன் என்ன செய்வானா, சார் தெரியலன்னு சொல்லுங்க, அது எப்படி எக்ஸாம்க்கு வராதுன்னு சொல்றீங்க, இது முக்கியமான கொஸ்டின் தான் அப்படின்னு கேட்கும்போது என்ன ஏத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பையனை படார்னு ஒரு அறைய அரைஞ்சிருவாரு. இவருக்கு வீட்ல உள்ள டென்ஷன்ல இங்க வந்து அரைஞ்சிருவாரு. இங்க ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா ஹீரோயின் தனித்தனியா படுத்துக்கிறாங்க. ஒரு நாள் இவர் கட்டல, ஒரு நாள் இவங்க கட்டல, அந்த மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. வரும்போது தனியா தான் வந்திருக்காங்க. முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம்ன்றது இல்ல. கல்யாணம் பெண்கள் சந்தோஷம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிரும்ல, அவங்க கண்டுபிடிச்சாங்க. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி உன் முகத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் எதுவுமே இல்லையே, கல்யாணம் இப்ப உனக்கு வந்து இல்லையா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, உனக்கு அந்த லைஃப் பிடிக்கலன்னா அதுல வெளியே வந்து விவாகரத்து வாங்குறது ஒன்றும் சாதாரண, அதாவது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியா வாங்கலாம். என்னமோ சாதாரண அப்பளம் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இது பாட்டு பேசிட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா என்ன இதுன்னு பேசுற மாதிரி நினைக்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சு விடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பு தானே. அந்த மாதிரி இவங்க வேற ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதாவது இப்போதைக்கு வேணா, இன்னும் கொஞ்ச நாள் பாப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துறாங்க. இதோட இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு சாருக்கு அடிச்சார் பாத்தீங்களா, அது வந்து இன்னொரு சார் அவங்கள வந்து கேட்பாரு, என்னப்பா பையனை ஒரு கிளாஸ்ல நீங்க அடிச்சிட்டியாமே அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்களே யாரையும் அடிச்சதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. நான் பசங்க அடிக்கிறா செய்வான, எம்எல்ஏ பசங்க மேல கை வைக்க மாட்டேன் அப்படின்னு. இது எம்எல்ஏ பையன் அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் தெரியும் இவர் பையன் அடிச்சாரு, அந்த பையன் வந்து எம்எல்ஏ பையனா இருப்பாரு. இப்போ ஊர் முழுக்க இதே தான் பேச்சா போய் எம்எல்ஏ பையனை சார் அடிச்சிட்டாரன்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடும். இப்ப வீட்டுக்கும் தெரிய வந்தது. உடனே அப்பா வந்து என்ன சொல்றாரு, எதுவும் கவலைப்படாத பாத்துக்கலாம், பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச 2 பேர் அரசியல்வாதிகளா இருக்காங்க, அவங்கள வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்பா தைரியம் சொல்றாரு. அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் எம்எல்ஏ கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம், இதால வேற ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பேசுவோம். ஹீரோ என்ன சொல்றாரு, அதெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எதா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. என்ன பண்றாரு, இப்ப பயங்கரமா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூலுக்கு நேரா வந்தாரு. ஹீரோ வந்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கறாரு. ஆனா வந்து அவர் ஏத்துக்கிறத தயாரா இல்ல. இந்த மாதிரி இவர் அடிச்சதுக்காக இப்ப ஸ்கூல்ல வந்து ஒரு விசாரணை கமிட்டியை ஏற்பாடு பண்ணணும், அதுல வைக்கணும், அந்த மாதிரி விசாரணை வைக்கணும், இந்த மாதிரி அடிச்சது தப்பா இல்லையான்றது தெரிஞ்சாகணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆகணும்னு நினைப்பாரு. இப்ப கிட்ட வெளியே வரும்போது பார்த்தா அவர் மன்னிப்பு ஏத்துக்கல, சரி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவர் பார்த்தாலே எல்லா பசங்களும் வந்து நாளைக்கு தள்ளி நிப்பாங்க. அதாவது இவர் சளி பிடிக்கிறது, அப்படியே மரியாதையா இருக்கிறது, கை கட்டி இருக்கிறது, ரொம்ப தூரமா நின்று அவர் பார்க்கிறது, அந்த மாதிரி அவர் கேட்க போக மரியாதை கொடுத்தவங்க எல்லாருமே அந்த ரூம்ல இருந்து ஹெச்எம் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவர் சட்டையே பண்ண மாட்டாங்க. அவர் கொஞ்சம் நடந்து போக கூட வழி விட மாட்டாங்க. எல்லாம் அப்படியே இடிச்சு நிப்பாங்க. ஒவ்வொருத்தரோட விலைக்கு ஹீரோ வர மாதிரி ஆயிடும். இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லா விஷயத்திலுமே அவர் இமேஜ் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தானே. இந்த விஷயத்துல வந்து அவர் இமேஜ் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுது. இது எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கிரிமினலாவும் யோசிப்பாருன்னு கூட சொல்லலாம். டக்குனு ஒரு ஹெச்எம் கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, சார் நான் வந்து எந்த தப்புமே பண்ணல, நீங்க மன்னிப்பு கேட்கணும், உங்களுக்காக நம்ம ஸ்கூலுக்காக தான் அவர்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு லெசன் எடுத்தேன், அந்த பையன் வந்து இதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி தான் பண்ணிட்டான், அதனால தான் அப்ப பசங்களுக்கு புரியணும் அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி நடந்த ஹிஸ்டரி நடந்த இடங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நான் நேர்ல போகணும், நேர்ல போயிட்டு அந்த பசங்களுக்கு வந்து அப்படியே வீடியோ கால்ல நான் லெசன் எடுக்க போறேன் அப்படின்னு. இன்னொரு சார் என்ன சொல்வாரு, இவன் போய் சொல்றான், இதே மாதிரி தான் இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இந்த ஹிஸ்டரியில வர லெசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பாரிஸ் அங்கெல்லாம் கூட இருக்கும், அங்கெல்லாம் இப்ப நேர்ல போறாரு, அங்க இருந்து லெசன் எடுக்க போறாரு கிண்டல் பண்ணும்போது, ஆமா சார் நான் அந்த இடத்துல நேர்ல போறேன், அதுக்காக பாருங்க டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன், இப்போ அந்த இடத்துக்கு போய் நேரடியா அதாவது ஜூம்ல அந்த மாதிரி சொல்றாங்க வீடியோ கால்ல பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு டவுட்ஸே வராது. டவுட் வந்ததனால தான் இந்த பிரச்சனை, நான் அவங்களுக்காக தான் இதை செய்ய போறேன், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நான் இதை செய்ய போறேன் அப்ப அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாருக்கும் வேற மாதிரி ஆயிடும்ல. இந்த ஹிஸ்டரி நடத்துறதுக்காக அந்த நடந்த இடத்துக்கே போய் ஹீரோ இப்படி லெசன் எடுக்கறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோட பேரை திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக அவரோட அடுத்த முயற்சியா இது இருக்கும். இப்போ இதெல்லாம் சரின்னு சொல்லி ஹெச்எம் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி போறதுக்கு வரதுக்கு இப்போ 10 லட்சம் தேவைப்படுது இந்த ட்ரிப்புக்கு மட்டும். ஹீரோக்கு இப்போ என்ன பண்றதுல அந்த அளவுக்கு இப்போ கையில காசு இல்லை. உடனே என்ன பண்றாருன்னா, அப்பா அம்மா காதல விளற மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த செயினை வேணா வித்துறவா, இந்த பைக் வேணா வித்துறவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுறாரு. அப்பதான் அப்பா காதல வந்து அவர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் போடுறாரு. உடனே அப்பா அம்மா கூப்பிட்டு கேக்குறாங்க, என்ன பாச்சு, என்ன பிரச்சனை, என்ன இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் நாங்க சந்தோஷமா எங்கேயும் போகல வரல, வாழ்க்கையே ஒரு மாதிரி போரா இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நடந்துட்டே இருக்கு, அதனால ஒரு மாறுதலுக்காக இந்த மாதிரி வெளிநாடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அது வைஃப் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன், என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு, வைஃப் கூட்டிட்டு எங்கேயுமே போகாதவர் இப்போ அவர் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறார்ல, அது சந்தோஷப்பட்டு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. என்ன ஒரு 8 10 லட்சம் கூட ஆகணும்னு அப்ப அதுக்கும் சரிப்பா அதை நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்பதான் அவங்க முகத்துல சிரிப்பே வருது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப நம்ம ஹனிமூன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்துருது அவங்களுக்கு. அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த நியூஸும் பரவ ஆரம்பிச்சிருது. வெளிய எப்படி பரவுது, ஹிஸ்டரி வாத்தியாரு ஹிஸ்டரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக ஹிஸ்டரிகள் நடந்த அந்த பிளேஸ்க்கெல்லாம் போய் நடத்த போறாராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரவுது. ஒரு டீ கடையில கூட இந்த பேச்சு ஆரம்பிக்குது. உடனே இப்ப எல்லாரும் அவர்கிட்ட கேட்பாங்க, அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி நின்னு கேட்பாங்க, என்னப்பா பொண்டாட்டியே பிடிக்கல அவளை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, இப்ப பொண்டாட்டி கூட்டிட்டு அங்கெல்லாம் போறியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, நான் வீட்ல ஏற்கனவே அவள்கிட்ட பேசுறது இல்ல, அவளை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல, எங்க அப்பா கத்திட்டே கிடக்காரு, இப்படி ஏதாவது அவளையும் நான் சேர்த்துக்கிட்ட மட்டும் தான் அவர் வந்து செலவே பண்ணுவார். ஃபர்ஸ்ட் இதே நான் தனியா போறேன் அப்படின்னா 10 பைசா தர மாட்டாரு, பொண்டாட்டியோட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்பா வந்து செலவே பண்றாரு. அப்ப பாருங்க எப்படி எல்லாம் பசங்க இருக்காங்க, அதனால தான் அவளை கூட்டிட்டு போறேன், அவர் போனதும் அங்க கழட்டி விட்டுருவேன் அப்படி ஒரு பேருக்கு தான் கூட்டிட்டு போறேன் ஒரு துணைக்கு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அம்மாக்கு வந்து தெரிஞ்சிரும்ல பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுதுன்றதை மத்தவங்கள விட அம்மாங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதோட ஹீரோட அம்மா வந்து அப்பா கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, இப்ப பையன் பேசுறதுல அவனோட நடவடிக்கையில எனக்கு நம்பிக்கை இல்ல, அவன் ஏதோ உங்களை ஏமாத்துறான் போல எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பா என்ன லேஸ்பட்டவர், அவர் என்ன சொல்வாருன்னா, அதாவது அவன் அப்படி ஒருவேளை அவன் ஏமாத்துறாலும் போயிட்டு போகுது, அதாவது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, காசு பண்ண எனக்கு முக்கியம் கிடையாது, அவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த மாதிரி போற ட்ரிப்ல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா இந்த 10 லட்சம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதுக்காக இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்வாரு. என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றாங்க, அதாவது நாங்க ஹனிமூன் போறோம்னு சொல்றாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல, அதோட அவங்க சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஒரு வழியா பொண்ணோட வாழ்க்கை வந்து சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாமியார் எப்படி ஒரு மாமியாரா இருப்பாங்க அப்படின்னா, மருமக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சேர்த்து வச்சு 50,000 வச்சிருக்காங்க. 50,000 சேர்த்து வச்சிருக்காங்க. 50,000 என்ன பண்றாங்கன்னா, மருமக கிட்ட வந்து இப்போ எங்க போறாங்களோ அந்த நாட்டு கரன்சியா மாத்தி இது நீ வச்சுக்கோ, அவங்க கிட்ட காட்டாத அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் மாமியார் கிடைக்கிறாங்க பாருங்க. அதோட வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மருமகளுக்கும் அவங்களும் வாங்கி வச்சுப்பாங்க. பக்கம் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போறேன், இந்த மாதிரி வெளிநாடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ வைஃப்க்கு என்னன்னா, இப்போ நம்ம வெளியே போறோம் 2 நாள் போல கிளம்ப போறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மனசு மாறிட்டாரு. இனிமே நம்ம ஹனிமூனுக்கு தான் போறோம், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா போய் அவங்க தோள்ல அப்படி கை போடுவாங்க. போட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு டக்குனு தள்ளி விட்டுருவாரு அவங்கள பிடிச்சு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க தள்ளி விட்டோன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவர் திரும்ப ஆசையா வந்தா கூட இவங்க மனசு அதுக்கு ஒத்துழைக்கணும்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதோட பாத்தீங்கன்னா அவர் பண்ணி விட்டாரு. பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஊருக்காக செய்யறது, உனக்காக செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அந்த வேலையே கிடையாது, உன்னை கூட்டிட்டு போனா தான் அப்பா எனக்கு செலவு பண்ணுவாரு,
அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன தவிர்த்து உங்களை கூட்டிட்டு போகணும் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அதான் இப்ப அப்பா பணம் கொடுத்துட்டாரு, டிக்கெட் எல்லாம் போட்டாச்சுல, இதுக்கப்புறம் நீ தேவையில்லை, பேசாம ஒதுங்கிக்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட அப்படியே பேசுவாரு. நான் அப்பா பணத்தை கொடுத்துட்டாரு, என் வேலை முடிஞ்சிச்சு, இதோட ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீயா ஒதுங்கிக்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஹீரோயின் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப அலறாங்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க அம்மா சொன்னாங்கல்ல இந்த மாதிரி சரியில்லைனா விவாகரத்து பண்ணிடலாம், அதுக்காக ஒரு நோட்டீஸ் வேற ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்ப்பாங்க, பார்த்து இப்பவே சைன் பண்ணி கொடுத்துடலாம், இதுக்கு மேல இந்த ஆளோட இருக்கவே முடியாதுன்னு ஒரு மைண்டுக்கு வருவாங்க. ஆனாலும் இப்போ நம்ம அப்படி போறோம்னு முடிவு பண்ணிட்டா சும்மா போக கூடாது, இவன் கூடயே இருந்து ஒரு பாடத்தை கற்பிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம இப்போ ஒருத்தவங்களை விட்டு விலகணும் அப்படின்னா சும்மா போயிட்டோம்னா அந்த அருமை தெரியவே தெரியாது. நல்லா பாடம் கற்பிச்சுட்டு தான் போகும். ஏன்னா அவரும் டீச்சர் தானே, அப்ப ரொம்ப ஈஸியாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால இவங்க அந்த எண்ணத்துக்கு வராங்க. மிரட்டலாம் பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் மாதிரி சவுண்ட் விட்டோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ இப்ப கண்ணை தொடச்சிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, டிக்கெட் எனக்கும் சேர்த்து தான் போட்டுருக்கு, நீ ஒன்னும் உன் காசுல போல, ஏன் மாமனார் மாமியார் எனக்காக டிக்கெட் போட்டுருக்காங்க, நான் வந்து தான் தீர்வேன், வராமலாம் இருக்க முடியாது, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் பாட்டுக்கு வரேன். அதாவது காரணம் நான் பாட்டுக்கு நம்ம கட்டில எப்படி தனியா இருக்கும் அந்த மாதிரி காரணம் நான் பாட்டுக்கு ஒரு பக்கம், நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கோ, ஃளைட்டா இருந்தாலும் நான் ஒரு பக்கம் வந்து நீ ஒரு பக்கம் போய் உட்காந்துக்கோ, நான் அங்க போற இடத்துல நான் தனியா என்ஜாய் பண்ணி நீ தனியா என்ஜாய் பண்ணி ஹனிமூன் கூட தனியா கூட கொண்டாடிக்கலாம், ஆனா நான் வந்து தான் தீர்வேன் அப்படின்ற மாதிரி இவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து இப்ப நம்ம போற வேலையை பார்த்து இமேஜ் சரி பண்ணணும், இப்ப இவ்வளவு பெருசா எடுத்து வேணா சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டாடா கட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. வந்தாங்க வந்து ஹீரோ தனியா உட்கார்ந்திருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்கார கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய ஃபேமிலியே உள்ள ஏறி இருக்கும், அவங்கள கலந்து போய் உட்கார்ந்திருப்பாரு. அவங்க என்ன இந்த மிச்சர் பாக்கெட் அங்க கொடுப்பா, அந்த பூந்தி பாக்கெட் இங்க வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அப்படியே இங்க கூட மாத்திட்டே இருப்பாரு. ஒரு தடவை ரெண்டு தடவை ஹீரோ கொடுப்பாரு. அப்படியே தொடர்ந்து இந்த வேலை நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு செம்ம கோவமா இருக்கும். அவர் முறைக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவரோட முறைப்பு அங்க வேலை செய்யாது. இன்னும் ஒரு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அவர் ஹீரோ என்ன பண்ணுவாங்க, கையில வந்து ஸ்நாக்ஸ் தானே, இது எதுக்கு நான் இன்னொரு இடத்துக்கு கொடுத்தா தானே நீ திரும்ப கொடுப்பேன், இதை நான் இங்கேயே முடிச்சிட்டா நீ திரும்ப கொடுப்பியான்னு சொல்லிட்டு பிரிச்சு திங்க ஆரம்பிச்சிருவாரு. இதே மாதிரிலாம் ரகல பண்ணிட்டு ஒரு வழியா அங்க இருந்து இறங்கி வருவாங்க. நடக்கும் அந்த செக்கிங் நடக்கும்போது ஹீரோட பேக் செக் பண்ணி பார்க்கறாங்க. அதுல அவரோட திங்ஸ் எதுவுமே இல்ல. அந்த ஃபேமிலியோட ஃபேமிலி கலந்து போய் உட்கார்ந்தால அவங்கள ஒரு பேக் தூக்கி இங்க வந்துட்டாரு. இத பார்த்தோன ஒரு மாதிரி பேக் மாறிடுச்சு, ஏதாவது சொன்னா அங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோ, செக் பண்றவங்க ஏதாவது அந்த நீ போக கூடாது அப்படி ஆயிரும்ல, அதனால அப்படி நின்னு சமாளிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வெளிய வந்து அந்த ஃபேமிலி இருக்கும்ல, அவங்கள தேடலாம்னு சொல்லிட்டு ஓடலாம்னு பார்க்கறாரு. அங்க அதுக்குள்ள அவங்க வேற கார் பிடிச்சு போயிடுறாங்க. வேற வழி இல்லாம இவங்களும் வைஃப் திரும்ப வேற ஒரு கார் பிடிச்சு வந்துட்டே இருப்பாங்க. வேற திங்ஸ் வச்சிருப்பாங்க. இவர் போற மாதிரியான துணிமணிலாம் இருக்காது, இஷ்டத்துக்கும் கலர் கலரா வச்சிருப்பாங்க. ரெண்டாவது ரெடிமேடா சமைச்சு சாப்பிடுற மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க. இப்ப சாம்பார் பொடி அந்த மாதிரி இருக்குல்ல, ஏன்னா அங்க வெளிநாட்டுல வந்து சாம்பார்லாம் கிடைக்காது. அப்ப ஈஸியா சாம்பார் வைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி நம்ம ஊர் ரெசிபிஸ் எல்லாம் எப்படிலாம் அதாவது இன்ஸ்டன்ட்டா இருக்கும்ல பேக்கேஜ்ல, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னது வெளிநாட்டுக்கு வரும்போது இதெல்லாம் எடுத்து வருவாங்க அப்படின்னு அந்த பேக் பிரிச்சு பார்த்துட்டே வருவாரு. வைஃப் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. முக்கு வந்தாங்க ரூம் கொத்தோன அங்கேயும் தனித்தனியா கட்டல அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டாச்சு. இப்ப ஹீரோ வந்து இப்ப லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, இங்க வந்துட்டேன், இதான் பாரிஸ், இங்க இருந்து உங்க கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இல்ல யாரோட பேக் மறைச்சோ அந்த ஆள் அவர் வந்து பாத்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்டைலா சுத்துறவர், அவரோட பேக் மாறிடுச்சு, ஹீரோட ட்ரெஸ் அவருக்கு வந்துச்சு, இதெல்லாம் மனுஷன் போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்து திட்டிட்டே இருப்பாரு. வெளிய வராங்க. வெளிய வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க, ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப வைஃப் என்ன கேட்பாங்க, இப்ப நீ ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுற, இப்ப உனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறது. இது வெளிநாடு, எவனுக்கும் என்ன தெரியாது, என்ன அவனுக்கு தெரியாது, இங்க எது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப இவருக்குள்ள ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும்ல, அந்த குணத்துக்கு இப்ப தான் ஹீரோ வந்து வர ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஊருக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கிறது பிரச்சனை இருக்குது. இங்க வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரூம்ல இருக்கிறது, ஒரே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறது, ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொல்லிட்டு சாப்பிட்டு இருப்பாரு. தனித்தனியா ரெண்டு பேர் கார் புக் பண்றாங்க, தனித்தனியா சுத்தி பார்க்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட்டு வருவாங்க. அதாவது கார் புக் பண்ணி போற மாதிரி போவாங்க. அதே மாதிரி ஒரு மியூசியத்துக்கு வருவாங்க. உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கலாம் போனா அதுல வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியானது இருந்து பிரைஸ் அதிகமான டிக்கெட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ரொம்ப கம்மியான டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா பேசவே விட மாட்டாங்க. அதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணும்ன்ற பேருக்கு தான் உள்ள வந்திருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மியூசியத்துல அவங்க பேசியே முடிச்சு விட்டாங்க அந்த நேரத்தை. இன்னைக்கு வந்த நாளும் முடிஞ்சே போயிடுது. அவரால் எதையுமே வீடியோ எடுத்து பசங்களுக்கு கால வந்து கிளாஸ் வந்து எடுக்க முடியாம போயிடுது. என்ன போனாங்க, எங்க போனாங்க அப்படின்றத ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட அந்த ஈகோ அதெல்லாம் இல்ல. ஏன்னா இவங்க ஹீரோயின் ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க, எப்படி நம்ம பெரிய தான போறோம்ன்ற மைண்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ யாரோன்ற மாதிரி தான் அவங்களும் பேசுறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா வெளிநாடு தானே, இப்போ இவங்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லன்ற மாதிரி ஏதோ ரூம்ல இருக்கிற, ஏன்னா அங்க வந்து லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்கும்ல, யாருக்கும் இவர் சொல்றது கேட்காது கொள்ளாது. சோ இங்க பேசி தான் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையில அவர் சுத்தி பார்த்த இடம், ஒரு போனது வந்தது எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட ஷேர் பண்றாரு. அவங்களும் அவங்க தனியா சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு இருந்து இருக்குது, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி விருப்பா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி எப்படி எல்லாம் கிண்டல் பண்றாரு. அதே மாதிரி மாத்தி பேச ஆரம்பிச்சிரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனா அங்க வந்து 100 ரூபாய்க்கு 3000 புடிங்கிட்டாங்க. அது மாதிரி காஸ்ட்லி காஸ்ட் வைஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும்ல, அது மாதிரி பார்த்துட்டு இவ்வளவு புடுங்குறாங்க இப்பலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேசுவாரு. இருக்காரு. சரி கொஞ்சமா திருந்தி இருப்பாரு நினைச்சா திருந்ததுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்பதான் அவர் வந்து வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அதனால எங்க எப்படி போகணும் அப்படின்றது தெரியல. அதனால இவர் வந்து நிறைய ஏமாத்தி நிறைய காசு கொடுக்குறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஹீரோயின் கிட்ட எதுக்காக பேசுறாரு அப்படின்னா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஏற்கனவே 2 3 தடவை அவங்க ஃபாரின் ட்ரிப் வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியுது, அவங்க கரெக்ட்டா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாளைக்கு மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போவோமா, ஏன்னா வந்து காருக்கே அதிகமா காசு எல்லாம் கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா போயிட்டு ஷேர் பண்ணிப்போமா அப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டா ஒத்துக்க மாட்டேன், நான் தனியா தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிக் பண்ணுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப கெஞ்சுறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒத்துக்கறாங்க. என்ன பண்ணுவாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சம்மதிச்சாங்க. அப்ப நாளைக்கு வந்து ஒரே மாதிரி கார்ல போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி காசு மிச்சம் பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. வந்த நாளுக்குள்ள முடிச்சிட்டு திரும்ப அப்ப தர மாட்டாங்க. அதனால அதோட சரின்னு சொல்லி ஒரே கார்ல வராங்க. திரும்ப அதே டிரைவர் தான் நிக்கிறாரு. இவர் வந்து நல்லா திட்டி விட்டு ஹீரோயின் தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. சரின்னு சொல்லி வந்து ஈஃபில் டவர் இருக்கும் பாத்தீங்களா, அங்க தான் வராங்க. பிரான்ஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஈஃபில் டவர் பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த இடம் தான் இந்த இடத்துக்கு, இருந்தாலும் ஹீரோக்காக இப்ப வராங்க. இப்போ வந்து ஒரு பாத்தீங்கன்னா லிஃப்ட் மாதிரி ஏறாங்க. அந்த லிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஃபில் டவர் நம்ம மாடி வரைக்கும் போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி லிஃப்ட் அங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் போகுது. அங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் பாத்துக்கிட்டே வருவாங்க. இன்னைக்கு வந்து இன்னொரு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேட்பாரு, இங்க வந்து நிறைய போர்லாம் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க, அதனால எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்துட்டு இரண்டாம் உலக போறப்ப வந்துட்டு இந்த பிரான்ஸ் மேல வந்து போர் தொடுக்கணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணாரு. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த அவர் போர் தொடுக்கிறாருன்னு தெரிஞ்சவங்க இந்த நாட்டை விட்டு பிரான்ஸ் விட்டு எல்லாரும் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அவங்க பயந்து வெளியேறாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி காரணம் கிடையாது. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, அதாவது நிற்கிற இடத்துல இருந்து ஒரு தெருவில் இருக்க ஒரு சிலை இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கலைநயத்தோட பண்ணிருப்பாங்க. நம்மளே நிறைய வீடியோஸ்லாம் கூட பார்த்திருப்போம். அந்த மாதிரி இருக்க அந்த ஊர் வந்து ஃபுல்லாவே அப்படிப்பட்டதா இருக்கும். அதாவது ஊரே ஒரு மியூசியம் மாதிரி, ஊரே ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ன்றது உள்ள வரும்போது எல்லாத்தையும் அதை தான் முதல் சிதைக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா ஊர்ல மக்கள் இருந்தா தான் அது நடக்கும். ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னா வந்து போர் அங்க நடக்காதுல்ல அப்படின்றதுக்காக தான் மக்கள் வந்து அங்க இருந்து கிளம்பும். அதாவது ஒரு ஊரை காப்பாற்றணும், அந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து அப்படி நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க கூலைங்க அப்படின்றது கிடையாது, அவங்க வீரமானவங்க தான் அப்படின்றதுக்கான வரலாறுகளும் இருக்கு. அதுக்காக தான் இங்க இருந்து அவங்க கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ வந்து அதே மாதிரி ஹிட்லர் வந்து இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல, இதோட லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி விட்டு தான் எல்லாரும் போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹிட்லர் ஒரு வேளை இங்க வந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஃப்ட்ல ஏறி மேல வரைக்கும் போயிட்டு இந்த ஈஃபில் டவர் சுத்தி பாப்பாரு. அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைக்க கூடாது அப்படி இப்படின்றதுக்காக அந்த லிஃப்ட் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு தான் அவங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அவரும் கொஞ்சம் அப்படியே மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டக்குனு என்ன பண்றாருன்னா அவங்க வைஃப் கிட்ட என்ன கத்துக்கிட்டாரோ அதெல்லாம் வீடியோ கால்ல
தான் பசங்க கிட்ட சொல்லி காட்டுற மாதிரி எல்லாத்தையும் வீடியோ கால்ல அவர் வந்துட்டு கிளாஸ் எடுப்பாரு. இப்போ இவர் எடுக்கிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொன்ன விஷயம் தான். இவர் ஏதோ சொந்த விஷயம் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்க பசங்க எல்லாரும் கேட்பாங்க. ஹெச்எம்மும் நடத்துற கிளாஸ் கேட்டுட்டு இருப்பாரு. அந்த எம்எல்ஏ இருக்காரு பாருங்க, அவரும் இவர் கிளாஸ் நடத்துறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு வீடியோ கால்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோட அப்பா அம்மா, ஹீரோட அப்பா அம்மா எல்லாருமே இந்த வீடியோ கால்ல பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹீரோ கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சாங்களா, சரி நம்ம போட்டோ எடுக்கலாம், இங்க வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நிப்பாங்க. ஒரு ஆளு கூப்பிட்டு போட்டோ எடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்க திரும்பி நில்லுங்க, நான் 1 சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கம் திரும்பி 2 சொல்லும்போது நீங்க சிரிக்க ஆரம்பிச்சு, 3 சொல்லும்போது நீங்க இந்த பக்கம் சிரிச்சிட்டே திரும்பும்போது நான் கரெக்ட்டா கிளிக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே ரெண்டு பேரும் அந்த பக்கம் திரும்பி நின்னு போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. 1 சொல்லு 2 சொல்லு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. திரும்பி பார்த்தா வந்து ஒரு ஃபோன் எடுத்து ஓடிட்டே இருக்காரு. அதாவது எல்லா நாட்டிலும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கறதா செய்றாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட்டிக்கிட்டே போறாரு. அவரால பிடிக்கவே முடியல. ஹீரோயினுக்கு அங்க உள்ள இதெல்லாம் கொஞ்சம் பழக்கமானதுனால எந்த பக்கம் போனா அவர் ஓடுற வழி நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில வந்து அந்த திருடனை பயமுறுத்தணும்னு பாத்தீங்கன்னா அவனும் பயந்து போயிட்டு போன் கீழ போட்டு அவன் பாட்டுக்கு ஓடிறான். ஓடுனவன பாத்தீங்கன்னா இவங்க போன் எடுத்துட்டு வந்துருவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு வந்து வைஃபோட இப்ப டிராவல் பண்றாரு. அவருக்கு காசு மிச்சமாகுது, நிறைய நாலேஜும் கிடைக்குது. இது மூலம் கிளாஸ் எடுக்க முடியுது. அவங்க வைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ்ல டாப்பரா இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசவே இல்லை. நார்மலாவே சில ஆண்களுக்கு வந்துட்டு அவங்க வைஃப் வந்துட்டு முட்டாள்கதான்ற மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இவரும் வந்துட்டு அந்த வைஃப் வந்து முட்டாளா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட நாலேஜ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க 4 எடுத்து கூட்டி போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப இதா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் ஆனவளா அப்படின்னு. ஏன்னா வாய்ப்பே அவர் கொடுக்கவே இல்லை. அவங்கள்ட்ட சிரிச்சு பேசவோ இல்லாததால வைஃப் பத்தி அவருக்கு தெரியல. அது பாத்தீங்கன்னா இவர் தனியா இவருக்கும் எந்த நாலேஜும் இல்ல. இப்போ வைஃப் சொல்ற விஷயங்களை மட்டுமே வச்சு அவர் ரெகுலராவே இந்த மாதிரி வீடியோ கிளாஸ் எடுத்துட்டே இருக்காரு. எடுக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெச்எம்முக்கும் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ சொன்னது பரியே போனா அங்க இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எம்எல்ஏக்கு வந்து ஒரு டவுட் வந்துரும். இவன் என்ன போற போக்க பார்த்தா நம்மள மன்னிப்பு கேட்க வச்சிருவான் போல இருக்கு. இது இப்படியே விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கோபப்படுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஸ்கூலுக்கு நேரா வருவாரு. இந்த மாதிரி விசாரணை கமிட்டி போட சொன்னேன், போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவங்க தான் விசாரணை கமிட்டில ஒருத்தவங்க கூப்பிட்டு வச்சிருக்கோம்னு சொல்லி காட்டும்போது இதெல்லாம் எனக்கு பத்தாது, நீங்க வேற மாதிரி ஏதோ மூவ் பண்றீங்க, நீங்க ஹீரோ வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நான் அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க அவர் சவுண்ட் விட்டுட்டு கிளம்புவாரு. மாமியார் இருக்காங்க, ஹீரோட மாமியார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு வளையல் ஒன்று வச்சிருப்பாங்க. அது எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரையல் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லவும் அவங்க போய் எடுக்கலாம் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு விவாகரத்துக்காக அந்த அப்ளிகேஷன் வச்சிருக்கிறது வந்து பாத்துறாங்க. பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேரணும் ஆசைப்படுறாங்க. உனக்கு கவலைப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அதை கொண்டு வீட்டு காட்டிடுறாங்க. ரெண்டு பேரும் இங்க கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகுது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஹீரோனோட பேசுறாரு. அதுவும் வந்து அவர் வந்து உண்மையிலே திருந்திட்டாரா இல்ல வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து விஷயத்தை கலந்துக்கணும்ன்றதுக்காக கூட தெரியல. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போறாங்க. ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க வந்து பொண்ணோட அப்பா அம்மா கூப்பிட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லவும் சரி உடனே போனை போட்டு அவங்க வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல கேட்பாங்க. இல்ல வேண்டாம் இப்பதான் போயிருக்காங்க. இப்ப நம்ம இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அங்கே ஏதாவது சண்டை போட்டு வேக வேகமா வருவாங்க. அவங்க வர போலயே வரட்டும், நம்ம எதுவும் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுப்பாங்க. சிக்கில வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு கல்லறை மாதிரி இடம் இருக்கு. நிறைய கடல் மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அதோட வரலாறுல வந்து ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதுல ஹெட்செட் மாட்டி கேட்டுட்டே வருவாங்க. ஏன்னா அவங்க லாங்குவேஜ் வந்து ஹீரோனுக்கு புரியுது. அந்த பிரெஞ்சு வந்து புரியுது கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து லாங்குவேஜும் புரியல. அவங்க கடகடன் பேசுறதுனால அதுவும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. இங்க ஒரு தட்டியா போய் கேட்பாரு. இங்க ஏதாவது பக்கத்துல ட்ரிங்க்ஸ் பண்ற இடம் இருக்கா, அது இருக்கான்னு கேட்பாரு. ஏன்னா பீச்சா இருக்கு, இங்க ஒரு பொண்ணு கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டியா பிடிச்சு கேட்கறாரு. அவங்க அந்த லாங்குவேஜ் அதனால யாரும் கரெக்டான பதில் சொல்லாம அப்படியே ஹாய் பாய்ன்ற மாதிரி ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சர்ச் பார்க்கற யாருமே சரியா எதுவுமே பதிலே சொல்லல. ஹீரோயின் கிட்ட வராரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு அழுவற என்னாச்சுன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா இது நீயே மாட்டிட்டு நீயே கேளு அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா வேற மாதிரி பேச புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அவர் காதுல மாட்டாரு. அதுல மாட்டிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. காதுல மாட்டிட்டு இதே இடத்த வந்து இத சுத்தி இருக்க இடத்த எல்லாத்தையுமே வந்து ஜெர்மனி வந்து முன்னாடி கைப்பற்றிட்டாங்க. நாங்க இந்த இடத்த திரும்ப விட்டுட்டு திரும்பவும் இந்த ஊரை விட்டு போறாங்க. போயிட்டு திரும்பவும் இந்த இடத்த கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக பெரிய பலத்தோட திரும்பவும் இங்க வருவாங்க. பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நாட்டை வந்து அவங்க வந்து கைப்பற்றிருப்பாங்கல்ல. அதனால இப்ப எல்லையில இருந்து இந்த நாட்டை வந்து பாதுகாத்துக்கிட்டா மட்டும் போதும், திரும்ப இங்க யாரும் வராம அப்படின்ற மாதிரி மட்டும் பண்ணுவாங்க. இது கைப்பற்றணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து இந்த நாட்டை அழிக்கணும்னு சொல்லிட்டு போருக்கு வந்தவங்களும் நினைச்சது கிடையாது. அதே மாதிரி சொந்த நாட்டுக்காரங்க இந்த நாட்டை விட்டு நம்ம போறோமே, இந்த நாட்டை வந்து அழிப்போம், இப்ப வரவங்களை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சதும் கிடையாது. அதாவது ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்க, நாட்டை வந்து சேதப்படுத்திட கூடாது, நாட்டோட பொருட்களை வந்து சேதப்படுத்திட கூடாது, அது எல்லா மக்களுக்கும் பொதுவானது அப்படின்ற ஒரு மனப்பாங்கில இருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீரர்களை மட்டும் நம்ம வந்து இது பண்ண போதும், நாட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்றது மட்டும் மைண்ட் செட்டா வச்சிருப்பாங்க. ஹீரோ என்ன பண்றாரு எல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. இப்ப இங்க இருக்கவங்க அந்த நியூஸ் கேட்கறாரு. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க வீரர்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த வீரமரணம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட மைண்டே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. கேட்கும்போது அவருக்கு வந்து விஷுவலா அவர் கற்பனை பண்ணியே பாப்பாரு. அது காதுல இருந்து ஹெட்செட் கழட்டிட்டு பாப்பாரு. அங்க நாட்டுக்காக போராடிட்டு இருந்த அந்த வீரர்களோட போராட்டம், தன் நாட்டை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வேகம், அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க எப்படி உயிர் தியாகம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்கு. அப்படியே அவர் உறைஞ்சு நின்னு அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கண் கலங்கவே ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு அதாவது இப்ப விஷயம் என்னன்னா இது ஒரு பீச்சா இருக்கு. பீச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இல்ல, எங்க ஒரு அந்த ட்ரிங்க்ஸ் கடை எதுவுமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள போர் நடந்தா ஊர் வந்து இதா போயிடும், அந்த நாடு வந்து வீணா போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க போர் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீச்சான இடங்கள்ல தான் பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச்சா எப்போ இருக்க பீச் வந்து ரொம்ப கலகலன்னு அந்த மாதிரி இருக்காது, இல்லாம ரொம்ப எல்லாம் ஒரு சுத்தி பார்க்குற ஒரு இடம் மாதிரி அந்த இடத்தை இப்பவும் வச்சுட்டு எல்லாரும் இப்ப வந்து போறவங்க ரொம்ப சோகமாவே அங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அங்க உள்ள அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களோட நேம் லிஸ்ட் அவ்வளவு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்தோட ஹிஸ்டரியா இருக்கும். இத பார்த்தோன்னே இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு அஞ்சலி செலுத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே வருத்தமா இருக்கும். இது எல்லாமே அவர் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் அதையும் கிளாஸ் எடுக்கிறாரு. இப்ப பாக்குற எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் புதுசா தான தெரியுது. சோ எல்லாருமே வருத்தப்பட்டு அப்படியே ரொம்ப ஆர்வமா கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு ட்ரெயினுக்கு வராங்க. ட்ரெயின் ஏற போகும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஃளைட்ல பார்த்தார்ல அந்த ஃபேமிலில அந்த ஜிங்சான் ட்ரெஸ் போட்டு பாருல அவரை பார்த்துட்டு திட்டு பையல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த அவர் நீ தான் திட்டு பையன் கத்த மாறி மாறி சண்டை போட்டுறாங்க. இப்ப வந்து முடிவா பையன் பேக் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த என்ன சொல்லிட்டானா உன்னோட பேக் வந்து நான் இன்னொரு ஃபேமிலி வந்தாங்கல்ல அவங்களோட பேக்கோட மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இப்ப ஒண்ணுமே புரியல. இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோ என்ன சொல்றாங்க இப்ப இருக்கிறதையாவது மாத்திக்கங்க. அதாவது இப்போ ஒரு ட்ரெஸ் நீ அவரோட போட்டுக்க நீ அவரோட போட்டுக்க இந்த ஒன்னையாவது மாத்திக்கங்க. உங்களோட ட்ரெஸ் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இருக்கிறதையாவது மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கும். ஹீரோக்கு வந்து சரின்னு படுது. உடனே அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கும்ல அங்க போயிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவங்க ட்ரெஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க பாக்குறாங்க. அங்க போகும்போது வர ரெஸ்ட் ரூம் போற எல்லாரும் வந்து என்ன இது ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வேற போய் பாப்பாங்க. ஒரு ட்ரெஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஆனா அவருக்கு ஒரு ட்ரெஸ் அவரோட கிடைச்சிருச்சு. இப்ப ஹீரோக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட பெட்டி ஹீரோ வச்சிருக்காரு. இப்ப அந்த எனக்கு என் பெட்டியை கொடுன்னு கேட்பாரு. ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா எனக்கு ஒரு ட்ரெஸ் தான் கிடைச்சிருக்கு. எப்ப என் பெட்டியை கொண்டு எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறியோ அப்போ உன் பெட்டியை நீ வாங்கிட்டு போ, அது வரைக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இந்த வேளையில அவரோட பெட்டி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுனா இப்ப வேற ஊருக்கு டிராவல் பண்றதுக்காக பெட்டி படிக்க வருவாங்க. வரும்போது தான் இவரோட பெட்டி எடுத்து கேட்கும்போது ஹீரோ கொடுக்க மாட்டேன்னு இருப்பாரு. இப்ப அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்குவாங்க. இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு அதான் தேடுவோம். வெளியூர் சாப்பாடு வெளிநாடு தான் கொஞ்ச நாள் தான் அதெல்லாம் சுத்தி பார்க்க தான் நமக்கு சொந்த ஊர் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அரிசி சாப்பாடு சாம்பார் அதெல்லாம் சாப்பிடணும் ஆசை வருது. உடனே ஹீரோ என்ன பண்றாங்க
பண்றாங்கன்னா அதான் அந்த பெட்டியில வந்து ரெடிமேட் இன்ஸ்டன்ட்டா எல்லாமே வச்சிருக்காங்களே அப்படின்னு அந்த பெட்டியில இருந்து அதை எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெட்டி கொடுக்கல கொடுக்குற வரைக்கும் இது நம்மளோட தானே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இதை சமைக்கிறதுக்கு ஹாட் வாட்டர்லாம் தேவைப்படுமே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அவங்க பாத்ரூம் போறாங்க. பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சிங்க் மாதிரி இருக்கும்ல அதுல வந்து அந்த தண்ணி வெளியே போற இடத்துல வந்து அடைச்சு விட்டுறாங்க. அடைச்சு விட்டுட்டு அந்த சிங்க் மாதிரி இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்கன்னா பைப்பை திறந்து விட்டுறாங்க. அதனால சூடா தண்ணி வருமா அதுக்குள்ளேயே இந்த பாக்ஸ் இன்ஸ்டன்ட்டா வைக்கிறதுனால அப்படி வச்ச உடனே பாத்தீங்கன்னா அது அப்படியே ரெடி ஆயிடுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சமைக்கிற மாதிரி இல்ல அது உள்ள ரெடி ஆகுறதுல அப்படி அழகா அவங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அதோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல. இப்பதான் வாய்க்கு ருசியா இருக்க மாதிரி இருக்கு சாப்பாடு. ஆஹா ஓகன் புகுந்துட்டே சாப்பிடுறாரு. கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறான். நான் என்னமோ நினைச்சேன் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க பயங்கரமா டாப்பர் மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு லைட்டா ஸ்மைல் வருது. அப்படியே பார்த்துட்டு அமைதியா இருந்துருவாங்க. அவங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. அதோட இன்னொரு இடத்துக்கு ரெண்டு பேருமே மறுநாள் வருவாங்க. இன்னொரு இடத்துக்கு வருவாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப பிரபலமான இடம் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளாவது லைஃப்ல இங்கெல்லாம் போயிடணும் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா இப்போ இங்க வந்துட்டு இப்போ இந்த இரண்டாம் உலக போர் நடந்திருக்குள்ள அந்த காலகட்டத்தில் வந்து ஜெர்மனி வீரர்கள் இங்க வந்திருப்பாங்கல. அப்போ ஒரு சீன பொண்ணு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்மளே வந்து முடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள போய் அந்த பொண்ணு போய் ஒளிஞ்சுக்கும். கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய அறை மாதிரி இருக்கும். அந்த அதாவது வெளியே தெரியாது அந்த அறை இருக்கிறதே தெரியாது. அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது அந்த கபோர்டு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பயந்துட்டு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கபோர்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசிய அறையிலேயே பல வருஷமா அவங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி அங்க கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் அங்கேயே வாழ்ந்ததுனால அந்த பொண்ணோட நினைவா அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசியமாவே மாத்தி அந்த பொண்ணோட ஞாபகார்த்தமா அதை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லும் போது நினைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கு கண்டிப்பா பிரான்ஸ் போற வாய்ப்பு கிடைச்சா நானும் போய் பார்க்கிறேன். நீங்களும் போய் கண்டிப்பா பாருங்க. பல வருஷம் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி பார்ப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த கபோர்டுக்கு பக்கத்துல அந்த ரூம் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல வந்து ஒரு சின்ன இடமா இருக்கும். அது ஒட்டுனாப்லயே சின்ன டாய்லெட் வேற ரெடி பண்ணிருப்பாங்க. ஏன்னா அங்க தான் தங்கி இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். பக்கத்துலயே ஒட்டுனாப்ல ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும். அந்த ஃபேக்டரியில பகல் நேரத்துல ஆளுங்க வந்துருவாங்க. வந்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம மூச்சு விட்டா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதாவது அந்த பொண்ணு பாருங்களா அதாவது இப்ப ஜெர்மனி அந்த வந்து கைப்பற்றிட்டாங்க. ஜெர்மனியோட ஆளுங்க தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க வேலையும் பாக்குறாங்க. ஆனா இந்த இடம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. இது ரகசிய அறை மாதிரி இருக்கு. உள்ள ரொம்ப கவனிச்சு பார்த்தா தான் தெரியும். வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு கபோர்டு இருக்கு. அது மாதிரி இது அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதனால யாருக்கும் தெரியல. இந்த பொண்ணு அவங்களுக்கு தெரியாம பல வருஷம் வாழ்ந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அதனால யாருக்கும் தெரியாம சத்தம் போடாம பகல் ஃபுல்லா அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் யாரும் இல்லாத நேரமா வெளிய வந்து அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு அப்படியே அது யாருக்குமே தெரியாம வாழ்ந்திருக்காங்க. அது வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்கா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சோம்னா நமக்கு அது புரியும். அவங்க அங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஃபுட் கூட பாத்தீங்கன்னா இப்ப யாரும் இல்லாத டைம் வந்து நடமாடுவாங்க. கையில கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளவு நாள் போராடினாங்களோ ஒரு நாள் கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட கதையை முடிச்சு விட்டுறாங்க. இந்த வரலாறு சோகமான இந்த வரலாறு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. இதையும் வந்து ஒரு கிளாஸ் மூலமா பசங்களுக்கு இப்ப தெரியப்படுத்துறாரு. பொண்ணு வந்துட்டு அங்க பார்க்க முடியாம இருக்க முடியாதுல. சோ அந்த பொண்ணோட போட்டோ பிக்சர் அதெல்லாம் வந்து வரைஞ்சு வேற வச்சிருக்காங்க. இப்ப அந்த நாடு வந்து அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அது மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசு சங்கடமா இருக்கு. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து நம்ம தலை தெரிஞ்சாலே நம்ம இல்ல ஆயிடுவோம். அப்படிப்பட்டு மறைஞ்சு பல வருஷம் வாழ்ந்திருக்காங்க ஒரு பொண்ணா இருந்து. அந்த மாதிரிலாம் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்காங்க. நம்ம லைஃப்ல எந்த ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இல்ல ஒரு கடன் இல்ல ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. நம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம நினைச்சதை சாப்பிடுறோம் நினைச்ச இடத்துக்கு போறோம் வரோம். இப்போ கூட நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ட்ரிப் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். இவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்து கூட நம்ம எதையோ ஒன்று தொலைச்சிட்டோன்ற மாதிரி கோபப்படுறோம். அதோ ஸ்ட்ரெஸ் ஆகும். அடுத்தவங்களை கோவத்தை காட்டுறோம். நம்ம வாழ்க்கையை நம்மளா வந்து அழிச்சுக்கிறோம். இத்தனைக்கும் எந்த சாதனை நம்ம செஞ்சது கிடையாது. அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து பலதும் யோசிக்கிறாரு. அதெல்லாம் வைஃப் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. கிட்ட இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹீரோ என்ன கேட்பாருன்னா ஒருவேளை இன்னைக்கு தான் உங்களோட கடைசி நாளா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருவா அப்படின்னு அவரோட கேள்வி பாருங்க. இறந்து போயிருவா அப்படின்னா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரு. ஹீரோ என்ன பண்ணுவாங்க அங்க ஒரு கடையில பாப்பாங்க. ஒரு ரெட் கலர்ல ஒரு கவுன் ஒன்னு போட்டு ஒரு பொம்மை நின்னுட்டு இருக்கும். அந்த ரெட் கலர் கவுனை போட்டுப்ப நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே மட்டையாவே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் பொண்டாட்டியோட முதல் கடைசி ஆசை போல அவர் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. உடனே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதை போட்டு வாங்குறாரு. அவங்களும் போட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இம்ப்ரஸ் ஆயிடுறாரு. நம்ம பொண்டாட்டி வந்து இவ்வளவு அழகானவளா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகா ரசிக்கிறாரு. அதோட பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கடைக்கு கூட்டு போறாரு. அவங்க கேட்ட மாதிரி திங்ஸ் நிறையவே வாங்கிட்டு வராரு. இன்னும் இவ்வளவு வாங்கிட்டு வந்து கேட்கும்போது இது ஒரு ஆஃபர் டைம் அதாவது குறிப்பிட்ட டைம்ல தான் இது போடுவாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா போயிருந்தா கூட இதுக்கு நான் பல மடங்கு பணம் கட்டியிருக்கும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைஃப் கிட்ட கொடுப்பாரு. சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. ரொம்ப கசக்குது. அப்ப இவர் புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. இருந்தாலும் ஒரு ஆசைக்காக சாப்பிட்டு பாப்போமே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே இப்ப ஷேர் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு சாப்பாடு பிடிக்குமா உனக்கு ஹீரோ பிடிக்குமா ஹீரோயின் பிடிக்குமா என்ன பிடிக்குமா எல்லாத்தையும் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னா அங்க பார்ட்டினா யார் வேணா யார் கூட வேணா ஆடலாம்ல. அந்த மாதிரி பாட சொல்றாங்க. எல்லாரும் சரி ஆடுவோம்னு சொல்லி நினைக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் கொண்டு பிரச்சனை யார் வேணா ஆடுற மாதிரி இருக்காங்க. ஒரு வெள்ளக்காரன் வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு ஆட ஆரம்பிக்கிறார். உன ஹீரோக்கு கோவம் வருது. ஏன் இப்ப மட்டும் அவருக்கு கோவம் வருது ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டி விட்டு இவர் கையை பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாரு. சந்தோஷமா ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இந்த போட்டோஸை அவர் ஊருக்கு அனுப்பி விட்டாரு. உடனே இப்ப மறுநாள் இப்ப வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னு சொன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒரு கால் பண்றாரு. நீங்க ஊர்ல போய் கிளாஸ் எடுக்க தானே போனீங்க. இப்ப உங்க வைஃபை கூட்டி போய் ஹனிமூனுக்கு போயிருக்கீங்க. அந்த ஊர் ஃபுல்லா பேச்சா இருக்கு. எல்லாரும் உங்க ஊர்ல வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவருக்கு சம கோவம் வந்துருது. அவர் என்ன பண்ணிடுறாரு ஹீரோயின் பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சாரு. ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ இவ்வளவு இதா இருக்காரு. அதெல்லாம் ஒரு சந்தோஷத்துல வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸா வச்சிருப்பாங்க. இதுக்கு அவங்க பெத்தவங்க சந்தோஷப்படுவாங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கா அப்படின்றது காட்டுறதுக்கு அவங்களோட மைண்ட் செட்ல தான் அவங்க பண்ணிருப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இமேஜ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தா அதையும் கெடுத்து விட்டியா நீ அப்படி அப்படின்னு சொல்லி திரும்ப இவர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க என்ன சொல்வாங்க இந்த சந்தோஷம் கூட எனக்கு இருக்காதா என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க ஏன் ரிலேட்டிவ்ஸ் சொந்த பந்தம்லாம் பார்த்து சந்தோஷம் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் பண்ண அப்படின்ட்டு அவங்க பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. வந்து விட்டாச்சு. இப்ப ரெண்டு பேரும் திரும்ப சண்டை போட்டு ரெண்டு பேரும் திரும்பவும் பிரிஞ்சிருவாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாவே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவரும் பாத்தீங்கன்னா தனியா வருவாரு சுத்துவாரு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்ல தெரிஞ்ச விஷயங்கள்லாம் திரும்ப வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பாரு. போகும்போது ஹீரோ வந்து அவரோட பெட்டியை மாத்தினார்ல அந்த பெட்டியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தோட இப்ப பெட்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க பெட்டி அவங்களுக்கும் கிடைச்சிரும். ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவாங்க. அந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஜெர்மனி வந்து இந்த நாட்டை கைப்பற்றினதுக்கு அப்புறமா வந்து இங்க உள்ள யூதர்களை வந்து இங்க இருந்து விரட்டி இருப்பாங்கல்ல அந்த யூதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள உன்னால என்ன எடுத்து போக முடியுமோ அதெல்லாம் எடுத்து இங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதனால அந்த வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெட்டி எடுத்து வச்சு வேக வேகமா கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல அதுக்கு நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுத்து வச்சிருப்பாங்க. எவ்வளவு இதெல்லாம் சொல்றதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அந்த பெட்டியை ஒரு மியூசியத்துல வச்சிருக்காங்க. ஒரு பதட்டத்துல ஒரு மாதிரி பயந்து போய் அந்த கடைசி நிமிஷத்துல அந்த உயிர் போற நேரத்துல அவங்க எடுத்து வச்ச அந்த திங்ஸும் அந்த பெட்டியை திறந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு பார்வைக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல ஒரு ஆள் இருப்பாரு. அவர் ஹீரோ கிட்ட என்ன கேட்பாருன்னா இப்ப நீ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தீனா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல தான் இருந்த மாதிரி அவர் கற்பனை பண்ணி பார்ப்பாரு. அதாவது பக்கத்துலயே அவர் வந்து சோல்ஜர் நின்னுட்டே இருக்காரு. அந்த ஆர்மி மேன்லாம் நிக்கிறாங்க. நின்னுட்டு கிளம்புறியா இல்லையா அப்படின்னு மிரட்டிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல 10 நிமிஷத்துக்குள்ள பெட்டி அடுக்கணும். கையில கிடைக்கிறத எடுத்து வச்சு அடுக்கணும்ல அது வந்து ஹீரோ வந்து தானே கற்பனை பண்ணி பார்ப்பாரு. அப்படியே கையில கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாரு. திங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஷூ அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டாரு. பெட்டி இப்ப நிறைஞ்சிருச்சு. இப்ப அப்பா அம்மா போட்டோ வைக்கணும் வைஃபோட போட்டோ வைக்கணும் அவர் தானே நினைச்சு பார்க்கறாரு. அது மட்டும் இல்லாம ரெண்டு கிளாஸ் எடுத்து வைக்கணும். கண்ணாடி கிளாஸ் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள நினைவா இருக்க அந்த கிளாஸையும் வைக்கணும். ஆனா பெட்டி வந்து இப்ப நிறைஞ்சிருச்சு. உள்ள வைக்கணும்னா இப்ப பெட்டியில இடம் இல்ல.
இப்ப இருக்கிற திங்ஸ் வெளிய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சமான ஷூ வச்சார்ல அதை எடுத்து வெளிய வச்சிருவாரு, பிடிச்சமான ட்ரெஸ் வச்சார்ல அதை எடுத்து வெளிய வச்சிருவாரு. அதோட இப்ப போட்டோஸ் எடுத்து வைக்கலாம் பாப்பாரு, அப்பவும் இடம் பத்தாது. அதோட பாத்தீங்கன்னா அதுவும் மெயினா கல்யாண போட்டோ வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார், கொஞ்சம் கூட இடம் பத்தாது. ஆனா இப்ப டைமும் இல்லாம போயிடுது. அப்ப அந்த ராணுவக்காரர் இருக்கார்ல, நான் கிளம்புறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்றதுக்கு முடிவு பண்ணிடுவாரு. இவர் அவர் கூட சண்டை போட்டு எனக்கு இந்த கல்யாண போட்டோவாது நான் வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண போட்டோக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோ எடுத்து வைப்பாரு. அவருக்கு தன்னை தானே புரியுது, நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்து அப்படின்னா வந்துட்டு நான் என் ஒய்ஃபோட இருந்த அந்த ஒரு போட்டோஸையும் என் ஒய்ஃப் கூட இருந்த அந்த ஒரு திங்ஸையும் வந்து தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி உணர்ந்தாரு. அப்ப நமக்கு நல்லா தெரியுது இவர் இதுக்கு தான் அவரோட ஆள் மனசு இதுதான் அவருக்கு விரும்புது அப்படின்றது தெரியுது. அதோட அவருக்கே புரிஞ்சிருது. அவர் ஒய்ஃப் கிட்ட போய் சாரி கேட்கறாரு, நான் தெரியாம அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஊருக்கும் கால் பண்ணி சொல்றாங்க, இன்னும் 2 நாள்ல நாங்க ஊருக்கு வந்துருவோம்னு சொல்றாங்க. இப்ப ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கூட நான் கொடுத்துட்டேன், ஆனா நீ திருந்துற மாதிரியே தெரியல, நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, ஊருக்கு நம்ம போற மாதிரி போவோம், நீ உன் லைஃபை பாரு நான் என் லைஃபை பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படியே நம்ம முடிவு பண்ணிட்டு இப்ப லாஸ்ட்டா ஒரு இடத்துக்கு மட்டும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம், ஏன்னா 2 நாள் கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு 2 பேரும் ஒண்ணாவே வருவாங்க. அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப அந்த ஜெர்மனில ஆல்ரெடி இருந்தாங்க, ஜெர்மனி வீரர்கள் வந்து இங்க வந்தாங்கல பிரான்ஸ்க்கு, ஆல்ரெடி இங்க குடி இருந்தாங்கல, அவங்க வந்து ஒரு பெட்டியில உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களா. அப்படி அந்த பெட்டியில எடுத்துட்டு வந்த எல்லாரையுமே இது ஒரு சின்ன இடமா இருக்கும், இந்த இடத்துல தான் எல்லாரையும் வச்சிருப்பாங்க. சொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இப்ப நாய் பூனை குட்டி எல்லாம் வளர்க்கறது கூட இப்ப எல்லாரும் வீட்டு ரூம் பெட்ரூம் வரைக்கும் அதெல்லாம் நம்ம செல்லமா வச்சுக்கிறோம். அப்ப எப்படி இருக்கும்னா பாத்தீங்கன்னா, ரோட்ல வந்து ஒரு சின்ன சின்ன இதுல வந்து நாய்கள் வந்து மழை நேரத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்கல, அந்த மாதிரி ஒரு குடிசை மாதிரி ஒரு சின்ன இடமா இருக்கும். அதுல போட்டு அவ்வளவு மக்கள் அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வயிறார கொடுக்க மாட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் அவங்க கை அடிமையா பிடிச்சிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு சாப்பாடு வந்து வயிறார கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அளந்து அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. கேட்டாலே அவங்க கதை முடிஞ்சிடும். அதாவது இங்க இருக்கிற குடும்பங்களை எதிர்த்து கேட்டாலே கதை முடிஞ்சிடும். இவங்க போடுற சாப்பாடு சாப்பிடணும், இவங்க சொல்ற வேலைகளை செய்யணும். ஒரு கொத்தடிமைகளா அந்த நாட்டு மக்கள் அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரோட போட்டோஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 லட்சத்தோட, அதாவது இந்த இடத்துல மட்டும் 13 லட்சம் மக்கள் வந்து அடப்பட்டிருந்தாங்களா. அப்ப அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சின்ன இடமா வச்சு திணிச்சு வச்சிருக்காங்க. எல்லாரையுமே இப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க, பல வருஷம் வாழ்ந்திருக்காங்க. 13 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே அடைப்பட்டு மொத்தம் சேர்த்து 13 லட்சம் மக்கள் வந்து இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள் வந்துட்டு ஜெர்மனி ஆளுங்க வந்துட்டு இவங்க 11 லட்சம் பேர் வந்து இறந்து போறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஆளுங்க தான். அந்த அளவுக்கு அவங்க பண்ணிருப்பாங்க. இனிமே பாக்குறாங்க, அதாவது சின்ன குழந்தையில இருந்து சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரோட போட்டோஸும் ஞாபகார்த்தமா இப்பவும் அங்க இருக்கதான் செய்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போட்டிருந்த செப்பல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட பார்வைக்காக வச்சிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் இப்போ இதெல்லாம் பார்க்க போறேன் அந்த மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப நம்ம எவ்வளவு வாழ்க்கையில தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத அவர் நல்லாவே உணர்றாரு. பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் மாதிரி சின்னதா இருக்கு, அங்கேயே 2 நாள் தங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அங்க இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு வெள்ளக்காரர் வேற வந்து உட்கார்ந்திருப்பாரு. அவர் சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா இருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்கும், என் வைஃப் தான் சமைச்சா, அவர் நல்லா சமைப்பா அப்படின்னு இவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டு இருப்பாரு. அதோட பத்தி அந்த வெள்ளக்காரர் என்ன சொல்வாருன்னா, இந்த மியூசியத்துல 13 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதுல 11 லட்சம் வந்து இறந்துட்டாங்க, மிச்சம் இருக்க ஆளுங்க வந்துட்டு ஒருத்தர் மட்டும் உயிர் பழிச்சிருக்காரு. அதாவது இப்போ இருக்காரு அவர் வந்து நாளைக்கு இந்த மியூசியத்துல வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பார்க்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. தாத்தாவும் வந்துருவாரு, ரொம்ப வயசான தாத்தாவா இருப்பாரு. இந்த இடத்துல எங்களை அடைச்சு வச்சிருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வயசு வந்து சின்ன வயசா இருக்கு, அதாவது என்னோட வாலிப வயசுல தான் நான் வந்து அடப்பட்டு கிடந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண புதுசுல அந்த மாதிரி வந்து என் வைஃப் நான் ஒரு நாள் கூட மதிச்சதே கிடையாது. அவகிட்ட பேசுறதே எனக்கு பிடிக்காது, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் இந்த மாதிரி பெரிய பெரிய போர் நடந்து இந்த மாதிரி எங்க ஒரு இடத்துல கொண்டு வந்து பூட்டி வச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது வீட்லயோ வைஃப் கிட்ட சிரிச்சு பேசவே மாட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களை அடைச்சு வச்சிருந்தாங்க, அடைச்சு வச்சுட்டு வேலை வாங்குவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து 20 மணி நேரம் வேலை பார்க்கணும். அந்த 20 மணி நேரம் வேலை பார்த்தா அரை மணி நேரம் வந்துட்டு உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரை மணி நேரத்துல தான் அவங்க நாள் ஃபுல்லா பட்ட கஷ்டம் அது எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிறதுக்காகவாவது அவங்க வைஃப் கிட்ட போவாங்கல்ல. எப்பவுமே ஃப்ரீடமா இருக்கும் சில விஷயம் தெரியாதுல, அதெல்லாம் நான் வந்து அந்த அரை மணி நேரத்துல தான் அப்பதான் பேசுவேன். இப்போ இவர் என்ன நினைப்பாருன்னா, எதுக்காக இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 மணி நேரம் வேலை பார்த்தா தான் அரை மணி நேரமாவது வைஃப் கிட்ட பசங்க கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இதை வச்சா தானே இப்போ 20 மணி நேரம் எப்படியாவது வேலை பார்த்தா அந்த அரை மணி நேரத்தை போய் நம்ம குடும்பத்தோட செலவழிக்கலாம், ஏன்னா அடி உதவி வாங்கிட்டு தான் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க வைஃபையே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி வேலை செய்யற பேர்ல வந்து டார்ச்சர் பண்ணி அவங்க வைஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க. இருக்கும்போது எந்த அருமையும் தெரியாது, இல்லாத போது தான் அவரை நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த எம்எல்ஏ இருக்காருல, இப்போ ஊர்ல என்ன நடக்கும்னா அவர் வந்துட்டு இந்த பசங்களோட கிளாஸுக்குள்ள வராரு. சர்ப்ரைஸ் டெஸ்ட் நான் வைக்கிறேன், இந்த சார் வந்து இப்போ உங்களுக்கு என்ன இவரால் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வருவாரு. கொடுக்குற டெஸ்ட் என்னன்னா, இரண்டாம் உலக போரை பத்தி உங்க சார் வந்துட்டு அங்க இருந்து எடுத்து அனுப்புற லெசன் தான் நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, அதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் நடக்க போகுது. இதுல வந்து உங்க சார் எந்த அளவுக்கு நடத்திருக்காரு, நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, இது எந்த அளவுக்கு வேலை நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்னு சொல்லி சொல்லுவாரு. 2 பேர் பாஸ் ஆனாலும் ஏத்துக்க மாட்டோம், எல்லாருமே பாஸ் ஆகணும், அப்பதான் ஹீரோ தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ உங்களுக்கு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, இவங்க வந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது இப்போ இங்க எல்லாம் 11 லட்சத்தை அடைச்சு வச்சாங்கல்ல, அந்த இடத்தை பார்க்க வந்திருப்பாங்க. எப்படி இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க எல்லாரும் ஒரு சின்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சாங்க. அடைச்சு வச்சுட்டு மேல மட்டும் சின்னதா ஒரு கேப் ஓபன் பண்ணிடுறாங்க. அதுல வந்து இந்த மூச்சு திணற மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வாயுக்குள்ள உள்ள இறக்கிறாங்க. அதுல தான் நிறைய பேர் வந்து மூச்சு திணறி இறந்து போயிருப்பாங்க. இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சு பார்க்கறாங்க. யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வந்து காக்கா வலிப்பு வரும்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆகி அப்படியே அவங்க அங்கேயே பொத்து மயங்கி விழுந்துறாங்க. அந்த இதை அவங்க கற்பனை பண்ணி அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றாங்க, அங்க இருக்க கூட்டம் இருக்க மாதிரி எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு வராங்க. அவர் கற்பனை அவர் கூட்டம் தள்ளிட்டு வராங்க. அந்த மாதிரி எதுவுமே யாருமே அங்க இல்ல. ஆனா மயக்க போட்டு அவங்க வைஃப் விழுந்தது மட்டும் உண்மையா இருக்கும் மாதிரி அங்க பாக்குறாங்க. ஏன்னா இப்போ இவர் என்ன பண்றாரு, இப்போ வேற இடம் தானே, உடனே அவங்க வைஃப் வந்து மடியில போட்டுக்கிறாரு. அவங்க கையை கொடுத்துட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூச்சு விடுற மாதிரி ஃப்ரீ பண்ணி விடுறாரு. அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க தலையில அடிபட்டு கீழே விழுந்ததால அங்க ஐஸ் கட்டிலாம் வச்சு நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வைஃபும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. திருச்சி இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க, ஃளைட்லயும் ஏறிடுறாங்க. இப்போ தனித்தனியா உட்கார்ந்த மாதிரி இல்லாம 2 பேரும் ஒண்ணாவே சேர்ந்து உட்கார்றாங்க. லக்கேஜ் எல்லாம் ஹீரோ எடுத்து ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பேச்சுனா, ஊருக்கு வந்து நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்ற மாதிரி பேசிக்கிட்டாங்கல்ல. அதனால லக்கேஜ் எல்லாம் தனித்தனியா எடுத்தாச்சு. இப்போ ஹீரோ இறங்குற இடம் வந்தாச்சு. ஹீரோ இறங்குறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஹீரோ வந்து கூப்பிடலாமா வேற யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, சரி வாங்க நம்ம உங்க வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. 2 பேருமே போனா வருவாங்க. 2 பேருமே இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா மகன் தான் போய் ஃபர்ஸ்ட் கதவு தட்டுவாரு. அப்பா வந்து பார்த்து என்ன நினைப்பாருன்னா, மகன் வந்துட்டு மட்டும் தனியா வந்திருக்கானே, மருமக போயிட்டா போல இருக்கு, அதாவது அவ வீட்டுக்கு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுப்பாரு. பின்னாடி அவங்க மருமக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட எல்லாரும் ஒண்ணா வந்து சாப்பிடுவாங்க, எல்லா கதைகளும் பேசிப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் தனியா வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உன் லைஃப்ல இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறல, நீ போயிரு, எனக்கு தான் வேலை இருக்கா என்னமோ தெரியல, நீ வேலைக்கு போறணும் ஆசைப்பட்டீல, உன்னோட விருப்பப்படி இருன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. இவர் பேசிக்கிறாங்க. ஹீரோ அமைதியா இருந்துக்கிறாங்க. இப்போ மறுநாள் ஹீரோ ஸ்கூலுக்கு வராரு. இந்த மாதிரி நான் ஒரு டெஸ்ட் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்களோட கதைகளை நீங்க அப்புறம் சொல்லுங்க, நான் என்ன பத்தி சொல்லிடுறேன், நான் இது வரைக்கும் கிளாஸ் எடுத்தது எதுவுமே உருப்படியா எடுத்தது கிடையாது, வேண்டாம் விருப்பம் தான் எடுத்துட்டு இருந்தேன், நான் இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. செட் ஆகாது, நான் வேற இடம் பார்த்துட்டு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும்போது பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க டெஸ்ட் வச்சா அதுல மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட மார்க் சொல்லுவாங்க. எல்லாரும் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. இது பசங்க மட்டும் பாஸ் ஆனது கிடையாது, நீங்களும் பாஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வச்ச டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அதாவது நீங்க எப்படிலாம் கிளாஸ் எடுத்து பசங்க படிக்கிறாங்கன்னு பார்த்தோம், உங்க டெக்னிக் தான் சரி, உங்கள மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் வந்து இந்த ஸ்கூலுக்கு வேணும், அவங்கள நாங்க இலக்க விருப்பப்படல. எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, என் பையனுக்கு உங்கள மாதிரி ஒரு டீச்சர் தான் தேவை அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். வெளிய வந்து பாப்பாரு, அவங்க பசங்க எல்லாரும் சுத்தி
சுத்தி நிப்பாங்க. பசங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. இதுவரைக்கும் நான் எதுவுமே உருப்படியா செஞ்சது இல்ல. ஆனா இந்த பசங்க இந்த அளவுக்கு தனக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. அவர் போய் அந்த எம்எல்ஏ பையன் கிட்ட போய் சாரிடா உன்ன அடிச்சதுக்குன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரு. பரவால்ல விடுங்க சார் அப்படின்ற மாரி அந்த பையனும் சொல்லிடுவான். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பைக் வந்து கேட்டிருப்பாரு. அந்த பைக் வந்து நின்னுட்டு இருக்கும். அது பக்கத்திலே வைஃப் நின்னுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அதாவது என்ன கதைனா அவங்களுக்கு தனியா பிரிஞ்சு போக விருப்பம் இல்ல. இவருக்கும் அவங்கள விட்டுட்டு இருக்க விருப்பம் இல்ல. இதுவரைக்கும் வைஃப் கூட்டிட்டு எங்கேயுமே போனதில்ல. இப்போ ஒரு நல்ல சார் ஆயாச்சு. இப்போ நல்ல ஒரு ஹஸ்பண்டாவும் இருக்கணும். அதாவது தன்னோட இயற்கையான வாழ்க்கைய, இயல்பான வாழ்க்கைய வாழணும். அடுத்தவங்களுக்காக என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாரி மனக்கோட்டை கட்டிட்டு இல்லாம, நான் யாரு? நான் எப்படி இருப்பேன்? என் சந்தோஷம் என்ன? என்ன சுத்தி இருக்கவங்களோட சந்தோஷம் என்ன? அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இயல்பான வாழ்க்கைக்கு அவர் திரும்புறாரு. அது மாரி அவர் வாழ்றாரு. இப்போ ஹஸ்பண்ட் வைஃப் வந்து சேர்ந்துறாங்க. சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு கதையில